What is your best moment? ரோனி லைஃப்பில் பெஸ்ட்டான மொமெண்ட்டா? அப்போல்லாம் இது இல்லை ப்ரோ. உண்மைக்கு பேசணுமா? ஓகேவா? அது சனத்குமார். என்ன சொல்கிறது, நம்ம அப்படி யோசிச்சது இல்லையே. நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. வணக்கம். எனக்கு பேச தெரியாது. ஆனால் இந்த கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக PS5 வாங்கினது என் வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட். பட் இது 1.5 years ஆச்சு அவனுக்கு. நவ் த வே இஸ் பிஹேவிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நானும் இப்படி தான் இருந்தேனா இல்லை எல்லோரும் இப்படி தான் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் பெஸ்ட். இந்த பைக்கு ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மொமெண்ட்டு, கெரியரை வந்து கொஞ்சம் டெவலப்பிங்க்கு மூவ் ஆனது தான் கொஞ்சம் பெஸ்ட் மூமெண்ட்னு நினைக்கிறேன். கோவிட் அப்போ எங்கள் அண்ணன் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணான். தீபாவளி அப்போ வந்து வாட்சுடைய அந்த மேலே இருக்க டாப் மட்டும் அதை உடச்சிட்டு அதில் வந்து ஒரு பிளேட்டுக்குள்ளே அந்த வாட்சை ஃபிட் பண்ணி அந்த பிளேட்டில் அந்த வாட்சை சுற்றுற மாதிரி அப்படியே வச்சேன். அப்போ என்னை கிளாஸே என்னை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பார்த்தாங்க. அது ஒரு நல்ல பெஸ்ட்டு. இமிடியட் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா அண்ணாவோட இருந்த மூமெண்ட்ஸ் தான் பெஸ்ட் மூமெண்ட்ஸ். கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது அம்மாவோட ஹாப்பினஸோட ஃபேஸ் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. பேங்க் வந்து கேல்கரியில் இருக்குது, நான் எட்மண்டன் ஒரு ஊரில் இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களோட காரில் ஒரு பெரிய ட்ரைவ் போனேன். ஸோ நல்ல ஒரு சன்செட், சன்ரைஸ், அப்புறம் ஒரு சூப்பரான லேக். இட் வுட் பி லைக் ப்ராப்ளி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்திருக்கும். ஆனால் அது வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த இடத்துக்கு போனேன். ஸோ அதனால அது என்னோடய பெஸ்டஸ்ட் மூமெண்ட். Last year my baby was in my stomach. Now this year he is in my hands. என் பையன் வந்து சம்டைம்ஸ் வந்து என்னை ரொம்ப கொஞ்சுவான். அது வந்து என்னென்னா எனக்கு எமோஷ்னலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கிறிஸ்மஸ் சமயத்தில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் சென்னை தான் கூப்பிட்டு போகணும், இல்லாட்டினா குணப்படுத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் கிறிஸ்மஸும் வருது, சாண்டா கிளாஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சாண்டா கிளாஸ் வந்து என் கையை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு எங்கள் அம்மா குணப்படுத்தினா போதும் மாதிரி சொல்கிறேன். நான் உங்கள் அம்மா குணப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி வேணும், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட போதும் எனக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். நானும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு யாருமே வரல. இந்த லாஸ்ட்டில் பார்த்தா நான் வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஃப்ரெண்டு, 3 மணி நேரம் தான் அவரை பார்த்துருக்கேன். 3 மணி நேரம் ஃப்ரெண்டு அவர் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அவர் தான் எனக்கு அந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதாவது எங்கள் அம்மா அட்மிட் பண்ணதுலேருந்துட்டு வீட்டுக்கு போய், அதாவது மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு நான் போய் சேர்கிற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இந்த மிராக்கல் வந்துட்டு அந்த சாண்டா கிளாஸ் சொன்ன மாதிரி எனக்கு அது ஒரு மிராக்கலாக இருந்துச்சு எனக்கு. நான் ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணப்போ வந்துட்டு எனக்கு யாருக்கிட்டையுமே அவ்வளோ செட்டே ஆகலை. ஓகேவா, தனியாக தான் இருப்பேன். அண்ட் நான் மிங்கிளாக ட்ரை பண்ணேன். பட் பீப்புள் வந்துட்டு என்னை அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு கிடச்சார். அண்ட் அதுதான் பெஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வந்துட்டு லைக் ஃபார் 3 years என் கூடவே வந்து எனக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி ஒரு 6-7 monthsக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேபியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சது. பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன எதுவும் விசேஷம் இல்லையா கேட்பாங்க. ஒரு 4-5 months வந்து அந்த டெஸ்டிங் பண்ண உடனே எதுவும் நெகட்டிவாக வந்துடும். ஒரு டைம் வந்து ஒரு 5 o'clock இருக்கும், ஏர்லி மார்னிங் 5 o'clock இருக்கும். அப்போ என் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கிட்ட எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவ் அப்படி சொல்லி தூக்கத்துலேருந்து எழுப்பி காட்டுறான். அதான் பெஸ்ட் மூமெண்ட் லைஃப்பில். ஒரு 7-8 months ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு 10-15 minutes ஒரு ஹாப்பி.